நம்ம வீட்டு கிச்சனில் சமைக்கிறப்ப எண்ணெயெல்லாம் தெரித்து செவுரு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மாதிரி அப்படியே அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கலரில் அடித்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வால் ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டலாம். ஆனால் வந்து இது சுண்ணாம்பு செவுரு அப்படிங்கிறனால வால் ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டாது. ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் ஒயிட் கலர் கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் வந்து அடிச்சு விட்ருந்தேன். அப்படியே அடுப்புக்கும் வந்து நம்ம கொஞ்சம் இந்த கோலம்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்குமே வந்து இந்த வெள்ளை கலர் பெயிண்டில் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி மஞ்சள் கலரும் குங்குமம் கலரும் வந்து வச்சு விட்டுட்டேன். நம்ம இன்னும் சமைக்கிறப்போ டெய்லி வந்து மஞ்சள் குங்குமம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் அடுப்பு மேடைக்கு இந்த மாதிரி நம்ம அடுப்பு மேடையில் வந்து இந்த மஞ்சள் பூசி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுலேயும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கீழே அந்த வீடியோவோட லிங்க் வந்து டேக் பண்ணுறேன். ஃபைனலாக நற்பவி அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் நற்பவின்னு எழுதி வச்சுருப்போம். நற்பவி அப்படின்னா நல்லதே நடக்கும்னு அர்த்தம். நம்ம இதை பார்க்குற நேரம் பூரா அந்த வேர்டு வந்து நம்மளுக்கு அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து நல்லதே நடக்கும். பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த ஹூக் வந்து ஒட்டினேன், அது வந்து நின்றுக்குச்சு. இப்போ அழகாக வந்து இதில் பூவும் வந்து வச்சாச்சு. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.